நம்ம நேற்று சொன்ன அதே விஷயத்த நான் இப்போ திரும்பவும் ஒரு ரீகால் மட்டும் பண்ணுறேன். தனியாக மெசேஜ் போடாதீங்க, நீங்கள் குரூப்லேயே போட்டு தாக்குங்க. கேட்க மாட்டீங்களே நீங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு H1 டேக் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இது H1 டேக் HTML வச்சு எடிட்டர் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தென் இன்னொரு டேக் பேராகிராஃப் டேக். about DG அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஓகே, இதனுடைய ப்ரெசன்டேஷன் வந்து ப்ரௌசரில் எப்படி இருக்கும் அப்படின்னா இது ரெண்டுமே தேவையில்லாத வேலை. ட்ரீம் குரூப் அப்படின்னு இருக்கும். about DG இப்படிதான் இருக்கும். நீங்க கொடுக்குறீங்க, இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. சரி, இதனுடைய இந்த எலமெண்டோடைய பேரண்ட் டேக் யார்? இமிடியேட் பேரண்ட் யார்? இப்போ வரைக்கும் நம்ம எந்த டிவ்னா யூஸ் பண்ணல, செக்ஷன்னா யூஸ் பண்ணல. அப்ப இமிடியேட் பேரண்ட் யார்? இதை வச்சு சொல்றோம். இதை இப்போ சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது புரிஞ்சு போயிடும். இல்லைன்னா திரும்ப இன்னொரு டைம் இன்னொரு கதையை எடுத்துன்னு வரோம். இப்போ இதோடைய இமிடியேட் பேரண்ட் யார்? பாடி டேக் தான் இமிடியேட் பேரண்ட். இது சொல்றதுக்கு இவ்வளோ நேரம். சரி, இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் இமிடியேட் பேரண்ட். ஓகே, ஸோ அப்சல்யூட்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று சொன்னது ஹை லெவல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எலமெண்ட்டுக்கு பொசிஷன் அப்சல்யூட்னு நான் சொன்னேன் அப்படின்னா இது அதனுடைய இடத்த கம்ப்ளீட்டா விட்டுடும் அப்படின்னா லைக் இந்த இடத்துல அது இருக்காது அப்படின்ற ஒரு மீனிங். அப்புறம் எங்கன்னா இருக்கும் அப்படின்னா லைக் ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷன்ல இருந்துக்கோங்க. இங்க இருக்காது, ஆனா இந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ இதை நீங்க எந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா அப்படின்னா அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா 4 ஆட்ரிபியூட்ஸ் நம்ம எப்ப அந்த பொசிஷன் யூஸ் பண்றோமோ அப்ப 4 எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னென்ன எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க பார்ப்போம். 4 எலமெண்ட்ஸ். பொசிஷன் யூஸ் பண்ணலாம் இந்த 4 ஸ்டிக்கி பொசிஷன் யூஸ் பண்ணா இந்த 4 எலமெண்ட் யூஸ் பண்ணலாம். நீங்க சொல்றது பொசிஷனுடைய டைப். நான் கேக்குறது பொசிஷன் டாப் லெஃப்ட் ரைட் பாட்டம். ஓகேங்களா. அது எதுக்காக அப்படின்னா ஒரு எலமெண்ட் எனக்கு வந்து ஏர்ல ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா. அதை நான் ஒரு பொசிஷனிங் பண்ணணும் அப்படின்னும் போது மார்ஜின் வச்சுனா பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆல்ரெடி அது வந்து நவுந்துட்டு இருக்கு. அது எந்த இடத்துல இருக்குன்றதே நமக்கு தெரியுது. அப்ப எந்த 4 ஆட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டாப், லெஃப்ட், பாட்டம், ரைட் இந்த எலமெண்ட். இந்த எலமெண்ட்டை பொசிஷன் இல்லாம வேற எந்த எலமெண்ட் வச்சாலும் உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா. நான் திரும்பவும் ரெஃப்ரெஷ் பண்றேன். இந்த எலமெண்ட்டுக்கு நான் பொசிஷன் அப்சல்யூட்னு சொன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா பாடி ஆஃப் த எலமெண்ட்டை தான் ரூட் எலமெண்டா எடுத்துக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் எலமெண்டா எடுத்துக்கும். இந்த H1 அது கண்டுக்காது. இப்போ பாருங்க, பொசிஷன் அப்சல்யூட். ஓகேங்களா. இது இப்ப மூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க நான் இன்னும் மூவ் ஆகவே இல்லையே, அது ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா. உங்களுக்கு எங்க வேணுமோ அங்க நீங்க மூவ் பண்ணிக்கலாம். டாப் 0 நான் சொன்ன மாதிரி ட்ரீம் குரூப் எங்க இருக்கோ அங்க போயிடுச்சு. அப்ப பாடி ஆஃப் த கண்டென்ட் எங்கேயோ அந்த இடத்துல போய் உட்காந்து. ஓகேங்களா. நான் இன்னொன்னு சொன்னேன், பொசிஷன் யூஸ் பண்ணாதான்
லெஃப்ட் ஒரு 15 இப்படி கொடுக்குறேன். ஓகேவா? தென் ரைட் என்ன தேவை, இந்த ரெண்டு எலமெண்ட் யூஸ் பண்ணிருக்கேன். ஆனா நீங்க இந்த பொசிஷனை விட்டுருங்க. இதை விட்டுட்டு நீங்க டாப்பும் லெஃப்டும் யூஸ் பண்ணி பாருங்க. அப்படியே வந்துடும். டாப் 0ன்னு சொன்னா அது மேல வந்துடும்ல. இட் won't work. ஓகேவா? அதுவே சொல்லும். நீங்க போய் நின்னீங்கன்னா ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிக்கு ஒர்க் ஆகாது. அது என்னன்னா ஸ்டாட்டிக் அப்படின்னா, நீங்க டிஃபால்ட்டா ஒரு HTML எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய டிஃபால்ட் பொசிஷன் வந்து ஸ்டாட்டிக். ஓகேங்களா? டிஃபால்ட் பொசிஷன் வந்து ஸ்டாட்டிக். இந்த ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிக்கு இந்த லெஃப்ட் ரைட் பாட்டம் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா? அதர் தென் ஸ்டாட்டிக்கை தவிர்த்து பொசிஷன் அப்சல்யூட், ரிலேட்டிவ், ஸ்டிக்கி, ஃபிக்ஸ்டு இந்த இடத்துக்கு மட்டும்தான் இந்த 4 எலமெண்ட்டும் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? இப்போ என்கிட்ட 2 எலமெண்ட் இருக்கு. இந்த எலமெண்ட்டை நான் ஓவர் இதுக்கு மேல எடுத்துன்னு வந்து இது பக்கத்துல எடுத்துன்னு வந்து வைக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ஹாவ் n நம்பர் ஆஃப் வேஸ். ஒன்னு டிஸ்பிளே ஃபிளக்ஸ் ஒன்று கொடுத்துக்கலாம், இதனுடைய பேரண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி. இல்ல அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா டிஸ்பிளே இன்லைன் பிளாக் யூஸ் பண்ணலாம். இன்லைன் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஹைட் வித் கொடுக்க முடியாதுன்றதுக்காக டிஸ்பிளே இன்லைன் பிளாக் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நான் இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா பொசிஷனை யூஸ் பண்ணுங்க. பேராகிராஃப் டேகுக்கு பொசிஷன் அப்சல்யூட் அது மூவ் ஆக ரெடி ஆயிடுச்சு. எந்த இடம் மட்டும் நீ சொல்லு, நான் போய் கரெக்டா உக்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லு. ஓகேங்களா? தென் இந்த இடத்துல 150 பிக்சல். ஓகேங்களா? நீங்க இதை இப்படி மூவ் பண்ணிக்கிட்டே போயிடலாம். ஓகேங்களா? இப்ப இதுதான் பொசிஷன் அப்சல்யூட். ஓகேங்களா? பொசிஷன் அப்சல்யூட்ல நீங்க டாப் 0ன்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? இன்னொரு பொசிஷன் நம்ம இப்ப பார்ப்போம். அது என்ன அப்படின்னா பொசிஷன் ரிலேட்டிவ். பொசிஷன் ரிலேட்டிவ். ஓகேங்களா? பொசிஷன் அப்சல்யூட்டுக்கும் ரிலேட்டிவ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டாப் 0ன்னு சொன்னீங்கன்னா பாடி ஆஃப் த எலிமெண்ட்டுக்கு போயிடும். ஃபர்ஸ்ட் நான் தான் அப்படின்ற மாதிரி இதுக்கு கீழே அது ஜென்ரேட் ஆயிடும். இதுக்கு கீழே இல்லையா H1 டேக் இருக்கு அப்படின்னா அதை பத்தி அது கண்டுக்காது. இதை தூக்கிட்டு போய் இந்த இடத்துல வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுதான் பண்ணும். இப்ப இதுவே இந்த P டேக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் நான் சொல்றேன். ரிலேட்டிவ் அப்படின்றது இந்த எலிமெண்ட் எந்த ஆரிஜின்ல ஸ்டார்ட் ஆச்சோ ஃபர்ஸ்ட் செகண்ட். ஓகேங்களா? இந்த இடத்துல இருந்து தான் அது மூவ் பண்ணும். இப்ப டாப் 0ன்னு சொன்னா இப்ப மேல வருமா? மேல இருக்காது. ஏன் அப்படின்னா டாப் 0ன்னு சொல்லி அது மேல போச்சுன்னா எதுக்காக 2 எலிமெண்ட், அப்சல்யூட் எதுக்கு, ரிலேட்டிவ் எதுக்கு? ரெண்டுமே ஒரே யூஸ் தான் அப்படின்னும் போது அதை எதுக்கு கிரியேட் பண்ணணும்? அப்சல்யூட்டே போதுமே, அப்புறம் எதுக்கு ரிலேட்டிவ்? ரிலேட்டிவ் கொடுத்துட்டு டாப் 0 கொடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய ஆரிஜின் எங்க ஸ்டார்ட் ஆச்சோ அங்க இருந்து தான். இப்ப நீங்க இதுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் லெஃப்ட் 10 அப்படின்னா இந்த இடத்துல இருந்து மூவ் ஆகும். இப்ப நான் டாப் 0ன்னு சொன்ன உடனே அது எந்த இடத்துல இருக்கோ அங்கேயே இருக்கு. இப்ப நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னா இருக்கிற இடத்துல இருந்து தான் நவருமே தவிர்த்து மேல இருந்து வராது. வேற அப்சல்யூட் அப்படின்றது டைரக்டா இந்த இடத்துல போய் உட்காந்துக்கும். இந்த எலிமெண்ட்டுக்கு இந்த H1 இருக்கிற இடத்துல போய் உட்காந்துக்கும். டாப் 0ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? நேற்று நம்ம பார்த்துருந்தோம், ஒரு இமேஜ் ஒன்று இருந்துச்சு, அந்த இமேஜ்ல வந்து கண்டென்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ சும்மா அதே எக்ஸாம்பிள் நான் இப்போ எடுக்கிறேன். ஒரு டிவ் செக்ஷன் ஒன்று வச்சுக்கிறேன். அந்த டிவ்ல இமேஜ் சோர்ஸ் பேனர், அந்த இமேஜ் இல்லைன்னா ஆல்டர்னேட்டா இந்த இது காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் இல்லை, ஆல்டர்னேட்டா இந்த இடத்துல பேனர் வரப்போகுது அப்படின்னு சொல்றது தான் அந்த ALT டேக்கை யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இதில் பேனர் டாட் இந்த மாதிரி வைக்கிறேன். ஸோ இதுக்கு வித் 100% கொடுக்கும். ரைட். இப்போ இவ்வளோ பேஸ் வந்துச்சு. ஓகேவா? நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா எனக்கு எலிமெண்ட்டை இதுக்கு மேலே எடுத்து வந்து வைக்கணும். இதுக்கு மேலே இந்த இலைக்கு மேலே ஒரு கண்டென்ட் எடுத்து வந்து வைக்கணும். H1 டேக்கை மேலே போகிறோம். குரு மேலதான் இருக்கு. எங்க வரும்? சரிங்களா? இப்ப இந்த எலிமெண்ட்டை நான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல எடுத்து வந்து வைக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்க மேல இருந்து மார்ஜின் டாப்பு கொடுக்கும். மார்ஜின் டாப் கொடுத்தா என்ன ஆகும்? மேல இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ட்ரை பண்ணுங்க. அச்சோ ஒர்க் ஆகுது.
ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா இது ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட். இந்த மாதிரி தான் பாக்ஸா இருக்கும். நீங்க மார்ஜின் டாப் கொடுத்தீங்க அப்படின்னா மேல இருந்து அந்த பாக்ஸே மூவ் ஆகும். மேல இருந்து அந்த பாக்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா மேல இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் ஒயிட்டு, கீழே தான் இதை புஷ் பண்ணும், கீழே இமேஜுமே புஷ் பண்ணும். சரியா? அப்ப என்னென்ன பண்ணலாம், இந்த எலமெண்ட்டை இது மேல எடுத்து வந்துடலாம். இந்த இமேஜுக்கு மேல வேணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜுக்கு போயிடணுமா போலாமா அப்படின்னா அங்கன்னா போகக்கூடாது. ஓகே, இமேஜ் ப்ராப்பர்ட்டி எனக்கு இதை வந்து நீங்க பொசிஷனிங் பண்ணணும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த எலமெண்ட்டை கழட்டிடணும்னா அதை டிஸ்மேண்டில், அந்த இடத்துலயே இல்லை அப்படின்றத சொல்லணும். அந்த இடத்துலயே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு என்ன எலமெண்ட் யூஸ் பண்ணுவீங்க? இப்ப பாருங்க, பொசிஷன் ரிலேட்டிவ் டாப் கைண்ட் வந்துட்டு இருக்கா, ரிலேட்டிவ். ஏன்னா நீங்க அப்சல்யூட் கொடுக்கல, அப்சல்யூட் கொடுத்தா என்ன நடக்கும், பாடி ஆஃப் த எலமெண்ட்டுக்கு போயிடும்ல. இந்த H1 எங்க இருக்கு, அதுவும் அதே இடத்துல தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு அதை போய் இதுன்னு கொடுத்து எடுத்துட்டு வரணும், ரிலேட்டிவ் கொடுத்தா எடுத்துக்கலாம். கலர் ஒயிட். ஓகேங்களா? ஸோ இப்போ பொசிஷனிங் ரிலேட்டிவ் அப்படின்றது என்ன, எல்லா எலமெண்ட்டுமே இப்போ நீங்க பொசிஷனிங் யூஸ் பண்ணாலே அது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த இடத்த விட்டது கைட்டி விட்டுரும். ஓகேங்களா? நீங்க வேற எங்கேயா போறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இது ஈஸி. அப்சல்யூட் கொடுத்து சாரி ரிலேட்டிவ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அதுல இருந்து டாப் அப்படின்னு கொடுத்தா இந்த இடத்துக்கு வந்துடும். நான் என்ன கேட்கறேன்னா இந்த H1 டேக் இந்த H1 டேக் இப்படி இருக்கணும், கீழே ஒரு பேராகிராஃப் டேக் வச்சு லோரம் ஒரு 150 அப்படின்னு போறோம். ரெஃப்ரெஷ். இப்ப இது மூணுமே தனித்தனியா இருக்கு. இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட். ஓகேவா? நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த எலமெண்ட்ல இதை ரெண்டுத்தையுமே எடுத்து வந்து வைக்க போறேன். ஓகேவா? என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப இந்த எலமெண்ட்டை இப்ப எடுத்துட்டு வரும். இப்ப இதுக்கு நான் பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்து டாப் 0 கொடுத்தா என்ன நடக்கும், இது யாரை கேட்போம், யாரும் வாய்த்து இருக்காதீங்க. புவனேஸ்வரி பாப்பா சொல்லு பாப்பா. இப்ப இதுக்கு நான் பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டு டாப் 20 பிக்சல் அப்படின்னு கொடுத்தா இது என்னவா நடக்கும், என்ன பண்ணும் அது? புவனேஸ்வரி எங்க இருந்தாலும் மேடைக்கு வருவோம். ஓகே, தனியா வந்து டவுட் கேட்டீங்க. கௌதம் ஹலோ சார். ஓகே, இந்த இதுக்கு நான் பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டு டாப் 20 பிக்சல் கொடுத்தா இது என்ன பண்ணும், மேல இருந்து வருமா இல்ல இருக்கிற இடத்துல இருந்து கீழே வருமா? இருக்கிற இடத்துல அப்படியே கீழே போகும். அப்படி என்ன சொல்லக்கூடாது. ஏன் மேல இருந்து வரக்கூடாதா என்ன? ஏன் ரிலேட்டிவ் கொடுத்தா இங்க இருந்து வருது? ஆன்சர் வந்து கரெக்ட். ஆனா ஏன் சொல்லுது, ஏன் மேல இருந்து வராது? ஏன் மேல இருந்து வரணும்னா என்ன எலிமெண்ட் கொடுக்கணும், என்ன பொசிஷனிங் கொடுக்கணும்? ரெண்டுதான் நடக்கும். ஓகே, பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்கணும். இங்க பாருங்க பேராகிராஃப் டேக் இருக்கு. ஓகேவா? இந்த கண்டென்ட்டை நான் இந்த இமேஜுக்கு எடுத்து வந்து வைக்க போறேன். ஓகே, பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படிங்கிறது ஓகேங்களா, எந்த ஆர்ஜின்ல ஸ்டார்ட் ஆச்சோ அதே இடத்துல இருந்து நான் மூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இங்க வந்து என்ன பண்ண போறோம், ஆனா மைனஸ்ல கொடுங்க அதெல்லாம் கொடுக்க கூடாது. ஓகேங்களா? மைனஸ்லனா கொடுக்க கூடாது, பிளஸ் தான் கொடுக்கணும். ஸோ அப்சல்யூட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கோங்க. அப்சல்யூட் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க டாப் 0 அப்படின்னா இது அப்படியே என்ன செஞ்சோம் அப்படின்னா பேராகிராஃப் துணிமணினா கட்டின்னு பாடி டேக் பக்கத்துல வந்து நின்று. ஓகேங்களா? இந்த எலமெண்ட்ல வந்து நிற்கும். டாப் 0 அப்படின்னீங்கன்னா பேக்கப் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல வந்து நின்று. இந்த இடத்துல இருந்து நீங்க எங்க மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஓகே, இந்த இடத்துல இருந்து எந்த இடத்துல மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, திருப்பதி தேவஸ்தானது ஜருகண்டின்ற மாதிரி டாப்பை கொடுத்து ஓட்டிகிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, இத இப்ப ஃபாண்ட் சைஸ், லைன் ஹைட், ஃபுல்லா கொடுத்து என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையுமே பண்ணிக்கணும்.
text line justify like okay இதுவே ஓகே ஓகேங்களா ஸோ இந்த பொசிஷனை விட்டுருங்க அப்படின்னா அதுவும் ஓடி போயிடும் ஓகேங்களா ஸோ பொசிஷன் வந்து கண்டிப்பாக டாப்பை விட்டுடுங்க அப்படின்னா அது கீழே தான் கலர் மாற்றினீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் ஓகே ஸோ கண்டிப்பாக பொசிஷன் யூஸ் பண்ணாதான் இந்த டாப் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் ஓகேங்களா அதனால இந்த பொசிஷனை யூஸ் பண்ணிக்கணும் ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கண்டென்ட் மேலேயுமே சாரி இமேஜுக்கு மேலே கண்டென்ட் எடுத்துட்டு வந்தாச்சு அதே தான் இந்த இதுக்குமே ஓகேங்களா எடுத்துட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் இது பண்ணிக்கணும் புரியுதா இதுதான் பொசிஷன் அப்சல்யூட் ஓகேவா இதை வச்சு ஏதாவது ஒரு டாஸ்க் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இப்போ பண்ண போகும் ஓகே என்ன அப்படின்னா ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சிமாண்டிக் எலமெண்ட்ஸ் ஒன்று பார்ப்போம் சிமாண்டிக் எலமெண்ட்ஸ் இன் HTML இது இன்டர்வியூல கேட்டானுங்க இப்போ உங்க சீனியர் பேட்சா ஆமா சீனியர் பேட்ச் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கொடுமை என்னன்னா அவனுக்கு இதில் தான் ஒர்க் பண்ணியிருக்கான் ஆனால் அதுதான் சிமாண்டிக் எலமெண்ட்ன்றது தெரியாமல் போயிடுச்சு ஓகே ஸோ சிமாண்டிக் எலமெண்ட்ஸ் அப்படின்றது HTML செக்ஷன் மெயின் நேவு அப்புறம் ஃபூட்டர் இது எல்லாமே இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் HTML இது வந்து எடுத்து வந்து வச்சாங்க ஓகேங்களா இதனுடைய யூசேஜ் என்ன அப்படின்னா இந்த கமெண்ட்ஸை பார்த்தா இந்த செக்ஷனை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும் இந்த கமெண்ட்டை பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும் இந்த டேக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஹெட்டரை கிரியேட் பண்றதுக்கு இந்த டேக் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபூட்டர் பேஜுக்கு இந்த டேக் நம்ம நேற்று ஒரு வெப்சைட் ஒன்று பார்த்தோம் என்ன வெப்சைட் அப்படின்னா ரெஸ்டாரண்ட் தான் இப்போ சமீப காலமாக என்கிட்ட மாடின்னு தவி இந்த வெப்சைட்ல இங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன எல்லாமே இருக்கும் ஹெட்டர் செக்ஷன் மெயின் செக்ஷன் அப்படின்றதுனா எக்ஸப்ட் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டரை தவிர்த்து மிச்ச எல்லா விஷயமுமே இந்த மெயின் செக்ஷனுக்குள்ள தான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அப்படின்னா இந்த ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் எல்லா பேஜஸ்க்குமே சேமா தான் வரும் இப்போ நம்ம ஒரு வெப்சைட் பண்றோம் அப்படின்னா ஸ்பெஷல்ஸ் இது ஒன் பேஜ் டெம்ப்ளேட்டா இருக்கு ஓகேவா மல்டி பேஜ் டெம்ப்ளேட்னு இருக்கும் அது என்னன்னா ஒன் பேஜ் மல்டி பேஜ் அப்படின்றீங்களே அது என்ன அப்படின்னா இப்போ ஒரு வெப்சைட் இருக்கு ஓகேவா கிளிக் பண்ணா இது ஒரே பேஜ்லயே டேட்டாவை காட்டுது ஓகேவா இதுவே இன்னொரு பேஜுக்கு போயிட்டு டேட்டாவை காமிச்சிச்சு அப்படின்னா அதுதான் மல்டி பேஜ் டெம்ப்ளேட் ஓகேங்களா இது சிங்கிள் பேஜ் பாத்தீங்கன்னா ஒரே பேஜ்ல எல்லா விஷயத்தையும் காட்டும் ஓகேங்களா மல்டி பேஜுக்கு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஹெட்டரும் ஃபூட்டரும் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு நடுவுல இருக்கிற செக்ஷனை மட்டும் மாத்திப்பாங்க ஓகே நடுவுல இருக்கிற செக்ஷன் மட்டும் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெட்டரும் இப்ப சர்வீசஸ்னு இருக்கா இதெல்லாம் இருக்கு இதுல நான் சர்வீசஸ் செக்ஷன் போறேன் சர்வீசஸ் செக்ஷன்ல கண்டென்ட் மாறும் ஓகேங்களா ஆனா ஹெட்டர் ஃபூட்டர் அப்படியே தான் இருக்கு ஓகேங்களா அததான் மெயின் செக்ஷன் சொல்லுவாங்க மெயின் செக்ஷன்ல என்ன செய்வாங்க அப்படின்னா எதெல்லாம் மாறுதோ அது எல்லாத்தையும் மெயின் செக்ஷன்ல வச்சுப்பாங்க ஓகேங்களா சோ இந்த இடத்த இந்த ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன சிமாண்டிக் எலமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஹெட்டரு மெயின் அதுக்கப்புறம் செக்ஷன் எதுக்கு நான் இந்த செக்ஷன் அப்படின்னா அந்த பேரே சொல்லுவோம் இது ஹெட்டர் செக்ஷன் இது அபவுட் செக்ஷன் இது ஒய்எஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் ஓகேங்களா உங்களுக்கு அதை ரிப்ளிகேட் பண்ணணும் திரும்ப அதை நீங்க காப்பி பண்ணோம் அப்படின்னா அகைன் நீங்க அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நம்ம இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சிமாண்டிக் ஹெட்டர் செக்ஷன் தான் இல்ல செக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ரெடி பண்ணோம் ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணணும் இதுக்குள்ளார நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா திரும்ப நீங்க செக்ஷன் தான் யூஸ் பண்ண கூடாது ஓகேவா செக்ஷன்ன்றது ஒண்ணுதான் இருக்கணும் அதாவது இதுக்கு ஒண்ணு நீங்க நாளைக்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு செக்ஷன் கிரியேட் பண்ணலாம் என்ன அப்படின்னா அது பேனர் ஓகேங்களா பேனர் செக்ஷன் ஓகேங்களா ஸோ எல்லா செக்ஷனுமே நீ அவங்களுடைய கோடிங்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் லைன் எழுதி வச்சிருப்பாங்க கமெண்ட் லைன் வந்து எதுக்காக அப்படின்னா டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் ஓகேங்களா அதுக்காக இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துல முடியுது அப்படின்னு சொல்றது ஓகே நான் இப்போ என்ன செய்யறேன் அப்படின்னா ஹெட்டர் செக்ஷன்ல ஒரு அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டு
என்ன நேமோ அதை கரெக்டாக போடணும். எல்ஐ கிளாஸ் நேம் ஏ இந்த கிளாஸ் கொஞ்சம் ஒழுங்காக கவனிங்க. இதுதான் டர்னிங் பாயிண்ட்ன்ற மாதிரி. நேம் நேம் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இப்படின்னு செக்ஷன் இருக்குப்பா. ஓகேங்களா? இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா style.css இது மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே சவா இப்போ ஹெட்டர்னு ஒரு செக்ஷன், இதுல 2 எலமெண்ட். ஓகேங்களா? எலமெண்ட் அப்படின்னா இது ஒன்று இது ஒன்று, இல்லை இங்க நிறைய இருக்கு அப்படின்னா இதுதான் பேரண்ட். ஓகேங்களா? இதுதான் பேரண்ட், இந்த 2 எலமெண்ட் இருக்கு. ஸோ இதுக்கும் ஒரு நேம் வச்சுக்கிறேன், லோகோ அப்படின்னு சொல்லி. ஸோ என்னென்னா நம்ம எழுதணுமோ அது எல்லாத்தையுமே இங்க டிஃபைன் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இந்த செக்ஷனை இங்கே ரெடி பண்ணியாச்சு. ட்ரீமு இந்த இது இருக்கு. ஸோ காட்டுப்பூச்சி ஹெட்டருக்கு பேக்ரவுண்டு பிளாக் ஹைட்டு 80 பிக்சல். ஓகே, செட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த லோகோவுக்கு கலர் ஒயிட். கலர் ஒயிட்டை கொடுக்கும். ஸோ ஃபாண்ட் சைஸு 32 பிக்சல். ஓகே, லெஃப்ட் ஃபேஸிங் இப்படி கொடுத்து வச்சிருக்கேன். ஓகே, நேம்ஸ். ஓகேங்களா? இந்த நேம்ஸ்க்கு இது எல்லாமே ஒரே ரோல வரணும் அப்படின்னா என்னென்ன மெத்தட் உங்களுக்கு தெரியும்? ஒரே லைன்ல வர்றது, ஒரே லைன்ல வர்றதுக்கு என்னென்ன மெத்தட் தெரியும்? டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்னா, டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ், டிஸ்ப்ளே இன்லைன், டிஸ்ப்ளே இன்லைன். வேற வாட் அபவுட் டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக்? அதுமே ஒர்க் ஆக டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக். ஓகே, நம்ம இந்த நேம்ஸ்க்கு டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் அப்படி கொடுத்தாச்சு. ஓகேங்களா? டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் கொடுத்த உடனே இந்த மாதிரி வந்துச்சு. இது என்ன பிரச்சனை அப்படின்னா இது இந்த ஸ்டைல் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணாம வரும். நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா எனக்கு இந்த லிஸ்ட் ஸ்டைலு தேவையில்லை அப்படின்றத எல்லா இதுக்கும் போய் சொல்லணும். எல்லா இதுக்குன்னா எல்லா எல்லையும் தேவைப்படும். ஸோ எல்லாத்துக்குமே காமனாக நேம்னு ஒன்று எழுதிடுச்சு. ஸோ இவர்கிட்ட போயிட்டு அந்த லிஸ்ட் ஸ்டைலில் தூக்கின் போ அப்படின்னு சொல்லணும். தூக்கின் போயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா எல்ஐ டேக்குமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கு. எனக்கு அதை கொஞ்சம் மூவ் பண்ணணும். கொஞ்சம் மூவ் பண்ணுறதுக்கு மார்ஜின் லெஃப்ட் ஒரு 18 பிக்சல். அவன் என்ன கேட்கணும்? இவ்வளோ தேவையில்ல, 36 வச்சுக்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துக்கு போயிட்டு ஏ டேகுக்கு கொஞ்சம் வேலையை பார்த்து விட வேண்டியதான். என்ன அப்படின்னா கீழே இருக்கிற கோடு தெரியக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்? டெக்கரேஷன் நான் கொடுத்துறேன். டெக்கரேஷன் நன்னு. ஓகே, பாண்டிச்சேரி பெருசாகிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் பெருசாகிடுச்சு. கலரு ஆரஞ்சு. ஓகே, ஃபாண்ட் வெயிட்டு எல்லாம் இருக்கோ அதெல்லாம் வச்சுக்கணும். ஓகே, ரைட். இப்போ இதுவும் முடிஞ்சு போச்சு. இப்போ
இப்போ இதுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படி கொடுத்து இது ரெண்டுத்தையுமே ஒரே லைன்ல வச்சுக்கிறேன். என்கிட்ட இது பேரண்ட், ஓகேங்களா? ரெண்டு சைல்டு இருக்கு. ரெண்டு சைல்டு எப்படி இருக்கு அப்படின்னா தனித்தனியா இருக்காங்க. வா, உங்க ரெண்டு பேருக்கு என் சொத்துல பாதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட் கிட்ட போயிட்டு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ன்னு சொன்ன உடனே ரெண்டுமே பக்கத்துல பக்கத்துல வரும். ஓகேங்களா? நம்ம கேட்கலாம், ஆனா அப்புறம் எதுக்கு நம்ம யூஎல்ல போயிட்டு இந்த நேவ்ஸுக்கும் போய் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்தோம், அதை அப்படியே விட்டுருக்க வேண்டியதா அப்படின்னா, இந்த ஹெட்டருக்கு நீங்க டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய டைரக்ட் சைல்டுக்கு மட்டும்தான் அது ஒரே ரோட வரதுக்கு பர்மிஷன் கொடுக்கும். யூஎல்க்கு மட்டும்தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே ரோட வரும். அது உள்ளார இருக்கிற இந்த சைல்டுக்கெல்லாம் கிடையாது. அப்ப உனக்கு இது வேணும் அப்படின்னா நீ தான் இது பண்ணணும். அப்ப டிஸ்பிளே இது எல்லாமே எல்ஐ எல்லாமே இதனுடைய பேரண்ட் யாருன்னு கேட்டா இதுதான். அப்ப இதுக்கு தான் நீங்க டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ வரைக்கும் இதை ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த H1 டேகை நான் என்ன பண்ண போறேன்னா கொஞ்சம் இப்படிக்கா சாரி தள்ளிட்டு வர போறேன். இப்போ மார்ஜின் லெஃப்ட், மார்ஜின் டாப் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வரும். இப்படியே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த எலமெண்ட்டை இங்கே வச்சாச்சு. இப்போ இந்த யூஎல் எல்லாத்தையுமே என்ன செய்ய போறோம் அப்படின்னா அகைன் திருப்பதி தேவஸ்தானம் தான் பிடிச்சி இதையும் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார். எங்கே மூவ் பண்ணணும்னு தோணுதோ அங்கே மூவ் பண்ணிக்கோ. மூவ் பண்ணிட்டு மார்ஜின் டாப் இப்படி வந்து வச்சுக்கணும். வச்சுக்கோ, அவன் என்ன கேட்கும், இப்படி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணணும், சரி ஓகே, இது வரைக்கும் பண்ணது இந்த ட்ரீமுக்கு கர்சர் பாயிண்டர். ஓகே, இப்போ வரைக்கும் இது எல்லாத்தையுமே ஓரளவு எடுத்து வந்து வச்சாச்சு. ஸோ இதனுடைய சோர்ஸை இந்த இடத்துல போயிட்டு நான் எது பண்ணேன்னு எனக்கு தெரியாது, அதனால சோர்சஸ் இதை ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஜஸ்ட் ஒரு ரீகால் தான். இதில் என்ன பிரச்சனைனா இந்த ஸ்பேஸ் மட்டும்தான் ரெடி பண்ணோம், இதை இது பண்றது இல்லை. ஓகே, இப்போ வரைக்கும் இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்களேன், போயிடும். ஓகேங்களா? காப்பி பண்ணிட்டு இதை எடுத்து வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இடத்த வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்டிவ். ஓகே, ஆரஞ்சு கலர் தேவை கிடையாது, ஒயிட் கலராகவே இருக்கட்டும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது மட்டும் நான் ஆரஞ்சு கலர் வர வச்சுக்கலாம். எப்படி வர வைக்கலாம் யாருக்கா தெரியுமா? இது கொஸ்டின் கேட்பேன். லோகேஷா நைனா, லோகேஷ். ஓகே, இதை இன்னும் ஒரு வாரத்துல மாட்டீங்க, அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன். ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் ஒன்று எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துக்கு கலர் ஆரஞ்ச் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மட்டும் ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை ஓவர் பண்ணீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கலர் மாறுற மாதிரி வர வைக்கலாம். எப்படின்னா அப்படின்னா இந்த கிளாஸ் நேம்ல தான் நம்ம ஸ்டைல் எழுதணும். இந்த கிளாஸ் நேம்ல கலர் ஆரஞ்ச் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டு இப்போ வந்துச்சு. ஓகே, இப்போ வரைக்கும் நடந்தது இதுல எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி பேருக்கு தெரியும், இது எல்லாருமே தெரியும். அப்படின்னு இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா இந்த சர்வீசஸை ஓவர் பண்ணா கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று வரும். ஐயோ கடவுளே, இப்படி இருக்கு. இதை நீங்க ஓவர் பண்ணா இந்த மாதிரி பாக்ஸ் வரும். டிராப் டவுன் 1 2 அப்படின்னு சொல்லி இங்க பண்ணா வார்த்தை. ஓகே, எனக்கு இந்த சர்வீசஸை ஓவர் பண்ணா எனக்கு
இந்த மாதிரி டிராப் டவுன் ஒன்று வரணும். ஓகேங்களா? ஸ்ரீதர் கரெக்டாடா? ஸ்ரீதர் இருங்க கேக்குது. இதுதானே கேட்ட எது பொசிஷன் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே ஆப்ஷன்ஸா என்கிட்ட பேசுறீங்க அதுதான்டா குரூப்ல போட்டு விட்டுருங்களா? நான் யாரும் கூப்பிடுறது நேத்து நீ தான் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். இந்த டிராப் டவுன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? நீங்க இது வரைக்கும் இந்த விஷயத்தெல்லாம் ஈஸியா பண்ணிடுவீங்க, பண்ணணும். ஓகேங்களா? இந்த பட்டனை வைக்கிறது, ஓவர் பண்ணும்போது கலர் மாறுறதெல்லாம் சும்மா டாமகோலி வேலை தான். ஓகேங்களா? பட் நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, இந்த டிராப் டவுனை ஓவர் பண்ணும்போது ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று வருது. ஓகேங்களா? இந்த பாக்ஸை எப்படி வர வைக்கிறது அப்படின்னா, இப்பதான் நம்ம கத்துக்கிட்ட ஒரு எலமெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். எங்க அப்படின்னா இந்த எல்லை டேகுக்குள்ளார தான் அது வரணும். ஓகேங்களா? இப்ப இந்த எல்லைக்குள்ளார இத்தனை எலமெண்ட் இருக்கு. எல்லைக்குள்ளார சர்வீசஸ் ஓவர் பண்ணும்போது தானே இங்கதான். ஓகேங்களா? இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இதுக்குள்ளார இன்னொரு யூஎல் டேக் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அதுவுமே லிஸ்ட் தான். இங்க போய் பாத்தீங்கன்னா இதுவுமே லிஸ்ட் எலமெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ இப்ப இதுக்கு டிடி drop down names அப்படின்னு ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ இதை காப்பி பண்ணுறேன். டிடி நேம் ஆக்டிவ்னா கிடையாது, ஓடிக்கும். இப்போ சர்வீசஸ் வெப் டெவலப்மெண்ட் UX मतलब காணி. ஓகே, ஸோ இப்போ எலமெண்ட்டை இப்படி கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஒரு எல்ஐ டேக்ல ஏ டேக் இருக்குல்ல, அது உள்ளார நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டேக்கை கிரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்க வேடிக்கை. ஓ மை காட். சரி, ஏன் இது இடத்த விட்டு போயிடுச்சு? இந்த இடத்த விட்டுட்டு அது ஏன் மூவ் ஆச்சு? ஐடியா இல்லையா? நான் சொல்லவா? யூஎல் வந்து இன்லைன் எலிமெண்டா பிளாக் லெவல் எலிமெண்டா? யூஎல் இன்லைன் எலிமெண்டா பிளாக் லெவல் எலிமெண்டா? இன்லைன் எலிமெண்ட்னா இன்லைன் எலிமெண்ட்னா அது இங்க வந்து இருக்கும் பாப்பா. இப்ப சொல்லு. சரி, ஓகே, நான் உங்களுக்கு வியூவே காட்டுறேன். பாத்தியா? அப்ப யூஎல் வந்து என்ன எலிமெண்ட்? பிளாக் லெவல் எலிமெண்ட். ஓகேங்களா? யூஎல் அதை சார்ந்து இருக்கிற இதோ பாருங்க, இது எல்லாமே ஒரே ரோலையே இருக்கு பாருங்க. இல்லையே, தனித்தனியா இருக்கு. இது தனியா இருக்கு, இது தனியா இருக்கு, இது தனியா இருக்கு. இது பார்க்க இப்போ ஆப் டெவலப்மெண்ட், யூஐ டெவலப்மெண்ட், யூஎக்ஸ் டெவலப்மெண்ட் எல்லாமே ஒரே ரோல இருந்துச்சுன்னா அது இன்லைன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மொத்தமாவே ஒரே இந்த சர்வீசஸ் பக்கத்துல வந்து இருந்துச்சுன்னா அது இது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த டிவி இந்த யூஎல் டேக்ன்றது பிளாக் லெவல் எலிமெண்ட். அதனால அதுக்கு தேவையான ஸ்பேஸ் அது எடுத்துக்குது. அதனாலதான் இந்த கேப் வரும். நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இந்த எலிமெண்ட்டுக்கு நீ இந்த இடத்துலயே இல்லை அப்படின்னு சொல்ல போறேன். ஓகேவா? அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். இருங்க, நான் சிஎஸ்எஸ் எல்லாம் எடுத்து போட்டுறேன். புரியலன்னா அகைன் கவலைனா படாதீங்க. நாளைக்கும் உங்களுக்கு புரியல என்கிட்ட ஆனா தனியா சொல்லாதீங்க, குரூப்ல போடுங்க. வெங்கட்ட நான் அசிங்கப்படுறது. ஓகேவா? குரூப்லயே போடு. நடந்தது ஒண்ணுமே விளங்கல அப்படின்னாலும் சந்தோஷம் தான், ஆனா தனியா போடு. யாரும் கூப்பிடுறதுனே தெரியாம கூப்பிட்டு டிடி நேம்ஸ். ஓகேங்களா? இந்த எலமெண்ட் வந்ததாலதான் பிரச்சனை அப்படின்னு சொல்றேன். இந்த எலமெண்ட் இல்ல அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. சர்வீசஸும் அபோட்டஸும் அவ்வளவு அந்யோன்யமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்ப நான் இதை எடுத்துட்டு வந்தனோ அப்பதான் இது புரிஞ்சிச்சு. அப்ப இந்த எலமெண்ட்டை இந்த இடத்துலயே இல்ல அப்படின்றத மாதிரி நான் சொல்லணும். அதை நான் கழட்டணும். எப்படி பண்ணலாம்? அப்சல்யூட்டாங்கனா தெய்வமே யாரு அதேதான். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, அந்த இடத்துல இருந்து அதை கழட்டிடுறேன். ஓகேங்களா? பொசிஷன் அப்சல்யூட் இல்லைன்னா ஸ்டில் அது அங்கதான் இருக்கு. திரும்பவும் சொல்றேன், பொசிஷன் அப்சல்யூட் சொன்னா அது அதனுடைய பிளேஸை விட்டு கொடுக்கும். ஓகேவா? அது அந்த இடத்துலயே நிக்காது. ஓகே, அது அந்த இடத்துலயே இருக்காது.
இப்ப அதனுடைய இடத்துக்காக அது அந்த சண்டை போட்டுட்டு இருக்கும். ஓகேவா, நான் தான் இங்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பொசிஷன் அப்சல்யூட்னு சொல்லிட்டு இந்த எலமெண்ட்டையே நம்ம மூவ் பண்ண போறோம். ஓகேவா, அது வெயிட்டிங் ஃபார் கமெண்ட். எந்த இடத்துக்கு நான் மூவ் ஆகணும் அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அது வெயிட்டிங்ல இருக்கு. ஓகேவா, இப்ப நீங்க டாப் 0 அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க வரும், லெஃப்ட் 0 அப்படின்னா இந்த இடத்துக்கு வரும். ஓகேவா, எனக்கு இங்க இருந்து உனக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்க வேண்டியது. ஆக்சுவலி ரைட்டு தான் கொடுத்து எடுத்துன்னு வரணும், ஏன்னா ரைட்டு தான் ரொம்ப பக்கத்துல இருக்கு. லெஃப்ட் 870 பிக்சல் இங்க இருந்து எடுத்துட்டு வரும். ஓகேவா, இதுவே நீங்க ரைட்டு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் பக்கத்துல இருக்கும், அதுக்காக சொல்றேன். ரைட் கொடுத்தா இங்க இருந்து இருக்கும், ஸோ இங்க இருந்து கம்மியா இருக்கும். ஓகேங்களா, அது பார்த்துக்கலாம், அது லெஃப்ட் ரைட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, பட் உங்களுக்கு அதனுடைய ஐடியா புரியணும். ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுக்கும்போது எனக்கு ஓவர் பண்ணா இந்த எலமெண்ட் வரணும். வர வைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், யூஎல் டேக் தான் யூஸ் பண்ணணும். அதை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா எல்ஐ டேகுக்குள்ளார இன்னொரு யூஎல் டேகை யூஸ் பண்ணணும். யூஎல் டேக் யூஸ் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட். அப்ப பக்கத்து இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் வரும். இந்த எலமெண்ட்டை மொத்தமா கழட்டி கடாசுறதுக்கு அப்சல்யூட் அப்படின்றத யூஸ் பண்ணுங்க. தென் ரைட்டு 10pxல இருந்து இந்த இடத்துக்கு மூவ் பண்ணுங்க. தென் டாப் 10px இப்படி எடுத்து வந்து வச்சிருங்க. ஓகேங்களா, எடுத்து வந்து வச்சுட்டு இந்த யூஎல் டேகுக்கு பேக்ரவுண்ட், ஏன்னா மொத்தமா ஒயிட் அப்படின்னு நல்ல தெரியுற மாதிரி ஒரு கலர் சொல்லுங்க. ஆரஞ்சு. ஓகேங்களா, யூஎல்க்கு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கு. ஓகே, இது உள்ளார போயிட்டு இந்த எல்லாத்துக்குமே இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பேடிங் எல்லா டைரக்ஷன்லையும் ஸ்பேஸ் விடலாம். அது மூவ் ஆகுது அப்படின்னா எப்படிக்கா பேடிங் 20 ஓகேங்களா. பேடிங் 20னா இந்த பாக்ஸ் உள்ளார இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே லைக் நவுத்தி வச்சுக்கணும். உங்களுக்கு இந்த எலமெண்ட் எல்லாமே ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அகைன் பேடிங் ஒரு 5px. பேடிங் என்னடா பண்ணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளார அடிச்சுட்டு மாஞ்சிட்டு இருக்கும், அவ்வளவுதான். லிஸ்ட் ஸ்டைலு நன்னு. ஸோ இந்த டிடி நேம், இதுக்கு இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு. ஓகே, ஸோ இதுதான் பேரண்ட். இதுக்கு தானே பேக்ரவுண்ட் கலர்னா எழுதும். பார்டர் ரேடியஸ் ஃபாண்ட் சைஸ் 18 பிக்சல். எழுதி இருக்கிற ஸ்டைல பகவான் மேல பாரத்தை போட்டு இங்க இருந்து காப்பி போட்டு அப்புறமா அலைன் பண்ணிக்கோங்க. முடியல, இதுதான். ஓகே, இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வந்து நிற்கும். இங்க பார்த்தீங்களா, ஓவர் பண்றதுக்கு முன்னாடியே வந்து நிற்குது. சரி, இந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா ஓவர் பண்ணாதான் வருது. இப்போ இது ஓவர் பண்றதுக்கு முன்னாடியே ட்ராப் டவுன் வந்துருச்சுங்களா, ட்ராப் டவுன் வந்துருச்சு. ஆனா இதை நான் ஓவர் பண்ணாதான் வரணும். ஓவர் பண்ணாத வரைக்கும் இது காட்டவே கூடாது. இதை காட்டவே கூடாதுன்னு சொல்றேன். இது காட்டவே கூடாது அப்படின்னா என்ன எலமெண்ட் யூஸ் பண்ணலாம்? இந்த எலமெண்ட்டை காட்டவே கூடாது அப்படின்னா என்ன எலமெண்ட் யூஸ் பண்ணலாம்? டிஸ்ப்ளே தெரியுமா? டிஸ்ப்ளே நன்னா வா ஜாம்பாரா. ஓகே, நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா இதனுடைய எல்லா எலமெண்ட்டுமே இங்க தான் இருக்கு. ஓகேவா, ஸோ சிம்பிளா டிஸ்ப்ளே நன் அப்படின்னு சொல்லிடுறேன். இன்னும் நான் போயிடுச்சு அப்படின்னா போயிட்டு போகுது, நம்மளை கண்டுக்காத பத்தி நம்ம இருக்கு. டிஸ்ப்ளே நன் அப்படின்றது ஒரு எலமெண்ட்டை காட்டவே கூடாது அப்படின்னு சொல்றது. டிஸ்ப்ளே பிளாக்னா ஃபுல் ரோவை எடு, டிஸ்ப்ளே இல்லைன்னா அதுக்குன்னு இருக்கு. அது டிஸ்ப்ளே பிளக்ஸ்னா பேரண்ட்டை வச்சு சைல்டு எல்லாத்தையும் ஒரே ரோல. டிஸ்ப்ளே நன் அப்படின்றது அந்த எலமெண்ட்டையே ஹைட் பண்றதுக்கு யூஸ் பண்றது. இப்போ போயிடுச்சு என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னா போயிட்டு போகுது. இப்போ ஓவர் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா இதை டிஸ்பிளேவை பிளாக்கா மாற்றி விட்டுரும்.
அது எப்படி நான் பண்ண முடியும், அது சாத்தியமா அப்படின்னா நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, இனிஷியலா சர்வீசஸ் வந்து ஒயிட் கலர்ல இருக்கு, இப்படி நான் ஓவர் பண்ணும்போது எனக்கு ஆரஞ்சு கலர்ல வருது, அது பாசிபிலிட்டியா? பாசிபிலிட்டி. ஓகேங்களா? ஓவர் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியில் எடுத்துட்டு வந்துடலாம். அதே ஓவர் ப்ராப்பர்ட்டியில் இதை பண்ணும்போது நம்ம இந்த டிடி நேவ்ஸை வந்து டிஸ்பிளே, சரி ஓகே ரொம்ப குழப்ப தேவை, டிடி நேவ்ஸ்க்கு டிஸ்பிளே இப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேப்பா, நான் எப்போ இந்த நேவ் இந்த இடத்த நான் ஓவர் பண்ணுறணும், ஓகேங்களா, இதுக்குன்னே ஒரு கிளாஸ் ஒன்று தனியாக எழுதிக்கோங்களேன் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. டிடி லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிடி லிஸ்ட், ஏன்னா அதில் தானே சர்வீசஸ் இருக்கு, இந்த டிடி லிஸ்ட்டை நான் ஓவர் பண்ணும்போது இதை நான் வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா பிளாக் பண்ண போறேன். இந்த டிடி லிஸ்ட்டை ஓவர் பண்ணும்போது இந்த டிடி நேவை பிளாக் பண்ண போறேன் அப்படின்னு எழுதும். இந்த டிடி நேவ்ஸை டிஸ்பிளே பிளாக் அப்படின்னு எழுத போறேன். இந்த மாதிரியே கோடிங் எழுதுங்க. டிடி நேவ்ஸ் தான் நம்ம டிஸ்பிளே நன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, பண்றோம். அதை நான் எப்போ ஓவர் பண்றேன் அப்படின்னா டிடி லிஸ்ட்டை ஓவர் பண்ணும்போது டிடி நேவ்ஸை டிஸ்பிளே பிளாக் பண்றேன். ரெஃப்ரெஷ், ரெஃப்ரெஷ் வந்துடுச்சா? ஓகேவா, இப்படி தான் அந்த இது வந்து திரும்ப நம்ம பசங்க ஒரு டவுட் கேட்பாங்க. ஆனால் இதை ஓவர் பண்ணும்போது இன்னொன்று வருது அப்படின்னா சட்டைக்குள்ள சட்டை தான் திரும்ப இன்னொரு யூஎல் டேகை இந்த எல்ஐ டேக்குள்ளார எழுதும். அதை ஓவர் பண்ணும்போது வரணும். நான் பண்ண மாட்டேன், டாஸ்காக தான் கொடுப்பேன். ஐயோ ரெக்கார்ட் பண்ணலையா?